ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர்எஸ் கிச்சன். உங்கள் வீட்டில் சேமியாங்கன்னா இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் சட்டியில் தண்ணி காய வச்சுருக்கேன். தண்ணி இப்படி கொதி வர்றப்ப கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சேமியாவுக்கு. இப்போ பபுள்ஸ் வருது பார்த்தீங்களா? இப்போது நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம். நம்ம ஏன் என்ன சேர்க்குறோம்னா சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டாது, அதுக்காண்டி. ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள், வெந்துடும். அப்போ நம்ம இதிலேருந்து தண்ணியை வடிச்சு எடுத்துடலாம். ரொம்ப குழைய வேக விட்டுறாதீங்க. பாருங்க, முக்கால் வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சேமியா மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பொடிய நறுக்கில் 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா எடுத்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போனோடனே ஒரு 1/2 கப் கேரட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பீன்ஸு, பச்சை பட்டாணி இதெல்லாம் எடுக்கணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். கேரட் உப்பு போட்டுக்கோங்க. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. அப்பப்போ இடையில எடுத்து கிளறிக்குங்க. சேமியாவை சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.